படம் வந்து பிக்ஸா ட்ரெய்லர் பார்த்தேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அந்த மியூசிக் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. பார்த்தோன்னே அந்த மியூசிக் அந்த சிங்க்ரனைஸ் பண்ணது ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் விஜய் சேதுபதி ஒரு ஈவெண்ட்ல பார்த்தேன் இன்னொரு படத்தில். ஸோ அப்போ இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட பாட்டு 2 பாட்டு கேட்டேன். 2 பாடல்கள் வந்து சந்தோஷ் நாராயணன் அவரை பற்றி சொல்லணும். எனக்கு அட்டகத்தி சாங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பத்திரிகை ஊடக தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். ஸ்பெஷலாக நான் வந்து எனக்கு ப்ரொடியூசர் சைட்லேருந்து கூப்பிட்ருந்தாங்க. குமார் சார் வந்து அவரோட அட்டகத்தி ஒரு ஃப்ரெஷ் ஜானராக இருந்துச்சு. ட்ரெய்லர்லேருந்து டிசைன்ஸு. ஸோ கரெக்டாக ஞானமாக எப்படி அளவாக எடுத்து ஒரு படம் பண்ணணுன்ற புத்திசாலித்தனம் அவர்கிட்ட தெரியுது. பீட்சாவோட ட்ரெய்லர் உண்மையில அதாவது அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இன்னைக்கு இருந்துட்டாலே ஆடியன்ஸ் வந்து பெரிய அப்ளாஸ் கொடுக்குறாங்க. அது உண்மை. அதை உணர்ந்து தயாரிக்கிறாங்க அவங்க. நல்லா தெரியுது. அந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பிகினிங்லேருந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ஜானர் மாதிரி போயிட்டே இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு ஷாட் திடீர்னு அந்த கேர்ள் உட்காந்து இருக்கிறத பார்த்தோன்னா இட்ஸ் அ ஹாரர் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. என்னன்னு தெரியல. பட் எல்லாமே ஒரு மிக்ஸ். எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இந்த படத்துடைய தயாரிப்பாளர் மாபெரும் வெற்றி அடையணும். இந்த விழாவின் நாயகன் சந்தோஷ் நாராயணன் ஒரு வளர்ச்சி படிப்படியாக வருது. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ். இதுக்கான மெனக்கெடு நீங்க தெரியுது. கோயிங் டு கம் வித் ஃப்ளையிங் கலர்ஸ். அதே மாதிரி இந்த படத்தோட ஹீரோஸ் விஜய் சேதுபதி ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு லீலெல்லாம் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காப்புல. கொஞ்சம் கொஞ்சமாக போராடி வராங்க அவங்க. ரம்யா நம்பீசன். ஸோ இந்த டீம் பெருசாக ஜெயிக்கணும்னு கருத்துற வேண்டிக்கிறேன். நன்றி. வணக்கம். அந்த பிஸா அப்படிங்கிற அந்த இதை பார்க்கும்போது ஏதோ திங்கிற பொருள் அப்படின்னு நினைச்சிட்டே வந்தேன். நான் வந்து அந்த சாக்கு பக்கத்தில் இருக்கிற தொடக்காலுக்குள்ள பார்க்கும்போது ஒரு கோஸ்ட் நிற்கிது. அப்ப இந்த திங்கிற பொருளுக்குள்ள வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நினைப்போட உள்ள வந்தேன். ட்ரெய்லர் பார்த்தேன். உண்மையில அசந்துட்டேன். போட்டோகிராஃபி எக்ஸலண்டா. அப்புறம் அந்த ட்ரெய்லரோட கட்டிங் பாயிண்டே ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. இந்த கட்டிங் பாயிண்ட்ஸ் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்டர் பெரிய டைரக்டர் உருவாக்கிட்டார். ஒரு சின்ன பாட்டு 2 க்ளோஸ்அப்ஸ். தண்ணி பீச்சு தண்ணி முன்னாடி உடஞ்சு போயிருச்சு. அதை அடைக்க முடியாம அந்த 2 பேருக்குள்ள அந்த லவ் ரொமான்ஸ். ரம்யா நம்பீசன் விஜய் சேதுபதியோட எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு. சி வி குமார் அவரோட அட்டகத்தி ப்ரொடியூசரோட இந்த 2வது படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நான் நம்புறேன். பிரார்த்தனை பண்றேன். நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது காரணம் விஜய் சேதுபதி. தென்மேற்கு பருவக்காற்று படத்தை நான் 34 நாள்ல எடுத்தேன். 34 நாள்ல ஒரு படம் எடுக்கணும்னா அந்த படத்துல இருக்கிற கதாநாயகன் அந்த படத்துக்கு எவ்வளவு ஒத்துழைச்சு இருக்கணும். அந்த பொட்டக்காட்டுல ஏப்ரல் மாச வெயில்ல அந்த ஓனார் கரெக்ட்ல
ஓடி 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 பாடுபட்டு ஒரு ராணுவ வீரர் மாதிரி என் பக்கத்துல விஜய் சேதுபதி நின்னாரு. அவ்வளவு ஒரு கடுமையான உழைப்பாளி இந்த பிசாவை ஈஸியா சாப்பிடுவாருன்னு எனக்கு தெரியும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும். அந்த வெற்றி விழாவில் நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். என்னோட நாளை இயக்குனர் கோ கண்டஸ்டன்ட் கார்த்திக் சுப்ராஜோட டெபியூ வெஞ்சர் அது. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் விஜய் சேதுபதி, பாபி, கர்ணா நடிச்சவங்க நிறைய பேர் தெரிஞ்சவங்க, என் படத்துல என் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லையும் நடிச்சவங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த டீம் வந்து ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுல வந்து டவுட்டே கிடையாது. கார்த்திகோட ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கு நான் ஒரு ஃபேன். அண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. அண்ட் விஜய் சேதுபதி பத்தி பெரிய டேரக்டர்ஸும் இவ்வளவு புகழ்றாங்க அப்படின்னா ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட ஹார்ட் ஒர்க். அண்ட் நான் அவரோட இன்னொரு படத்தோட ஆடியோ நான் சொல்லியிருக்கேன். நான் அவர்கிட்ட அவரோட ஹார்ட் ஒர்க்குக்கெல்லாம் வந்து பலன் கிடைச்சிக்கிட்டே வருது, இன்னும் பெருசா கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. பலவிதமான கேரக்டர்ஸ் பண்ணக்கூடிய டேலண்ட் விஜய் சேதுபதிக்கு இருக்கு. அண்ட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கேரக்டர்ஸ் வந்து டேப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் சந்தோஷ் நாராயணன் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்ச இன்னொரு ஒரு சூப்பர் மியூசிக் டேலண்ட் அப்படிங்கிறது வந்து அவரோட 2 படங்களோட பாடல்கள்லேருந்து தெரியுது. ஸோ ஐ விஷ் த ஹோல் டீம் ஆல் தி பெஸ்ட். அண்ட் இந்த படம் சூப்பர் ஹிட்டாக வரணும் அப்படிங்கிறதுல வந்து நான் வாழ்த்துறேன். அண்ட் ஐ ஹோப் இட் ஹேப்பன்ஸ். ஐம் ஷுர் இட் ஹேப்பன். தேங்க்யூ. வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து அட்டகத்தி படத்துக்கு அப்புறம் வந்து என்னுடைய தயாரிப்பாளர் இன்னொரு படம் எடுக்கிறாரு அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அட்டகத்தி கொடுத்த உற்சாகம் தான் அவரை வந்து இன்னொரு லெவல் கூட்டின்னு போயிருக்கு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா வந்து அவருடைய யோசனையே அதுதான். நான் ஃபர்ஸ்ட் அவரை மீட் பண்றப்போ அவர் சொன்னது தான், ரயில் சினிமா பண்ணோம், பேரலல் சினிமா பண்ணோம், அதோட சேர்த்து கமர்ஷியல் வேல்யூவோட படம் பண்ணோம் அப்படின்றது தான் அவரோட ஐடியா. அப்படிதான் நிறைய கதையை எப்பயும் கேட்டுட்டு இருக்காரு. அப்புறம் வந்து அவர் பட்ஜெட்ல வந்து பயங்கர கவனமா இருப்பாரு. இந்த பட்ஜெட்ல இந்த விஷயத்துல நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து ஒர்க் அவுட் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போய் லான்ச் பண்ணோம், அது திருப்பி கிடைக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப அந்த பணம் திரும்ப அவர் கையில வரணுன்றதுல அவர் ரொம்ப கவனமா இருப்பாரு. அது அடிப்படையில தான் ஸ்கிரிப்ட் எல்லாம் செலக்ட் பண்ணாரு. ஆனா அந்த ஸ்கிரிப்டும் வந்து பேரலல் சினிமாவோட போட்டி போடுற ஒரு சினிமாவும் இருக்கும், கமர்ஷியலாவும் வேல்யூ பண்ற ஒரு சினிமாவும் இருக்கணும்ன்றதுதான் அவருடைய ஐடியா. அப்படிதான் அந்த பீட்சா வந்து செலக்ட் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. மியூசிக் சந்தோஷ் நாராயணன் கலக்கிருக்காரு. நான் அவர்கிட்ட வந்து ஒரு விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் முன்னாடி நினைச்சேன். ஏன்னா நான் கானாபாலா பத்தி தான் அவர்கிட்ட பேசலாம்னு நினைச்சேன். ஏன்னா வந்து கானாபாலோட வாய்ஸ் லெவல் வந்து வேற, அவரு செம சூப்பர் அவரு. ஆனா அந்த வாய்ஸ் வந்து வெறும் கானாவுக்குமான வாய்ஸ் மட்டுமே நின்றக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவர் வந்து வேற மாதிரியான சாங்ஸ் வந்து கூப்பிட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு தெரியாமலே வந்து அவரை கூப்பிட்டு அந்த சொக்குதே மனம் அப்படின்ற ஒரு பாடலை வந்து இவர் வந்து பண்ணிருக்காருன்றது கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அப்புறம் அந்த பாட்டை நான் கேட்டேன். சத்தியமா செம சூப்பரு. கானாபாலா வந்து அவ்வளவு சூப்பரான ஒரு உழைப்பு வந்து எல்லாம் காட்டியிருக்காரு. உண்மையிலே இந்த மேடையில வந்து சந்தோஷ் நாராயணனுக்கு வந்து கானாவா அந்த குரல்களை வந்து வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போற அந்த விஷயத்துக்காக நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சந்தோஷ். நிச்சயமா ஏன்னா வந்து அந்த வாய்ஸோட லெவலே வேற, அது வந்து வெறும் ஒரு இடத்துல தங்கிடக்கூடாது அப்படின்றதுதான் என்னுடைய கவலையே. அப்புறம் வந்து லியோ ஜான் பால் எட்டிங்க செம சூப்பரா பண்ணிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ். ஏன்னா வந்து அவருடைய அட்டகத்தியோட ஒர்க் வந்து செம சூப்பரா இருக்கு. ஏன்னா வந்து அவ்வளவு சண்டை போடுவாரு. அட்டகத்திலேயே வந்து மியூசிக் சம்பந்தமாவே கட் பண்ணுவாரு, பீட் சம்பந்தமா கட் பண்ணுவாரு. அவருடைய கட்டிங் வந்து வேற கமர்ஷியல் பேசுவாரு, அந்த கமர்ஷியல் கூட கட் பண்ணுவாரு. ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஒரு வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருப்போம், அவர் ஒரு வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருப்பாரு. அது ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஒர்க்கை வந்து நம்ம கொடுக்குறப்போ வந்து அது எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு ஒர்க்கா மாறுறப்போ வந்து அதோட வெற்றி வந்து அவ்வளவு ஜாலியா நம்ம என்ஜாய் பண்ணலாம். அப்படிதான் இருக்கு. சினிமாட்டோகிராஃபர் நல்லா பண்ணிருக்கீங்க, இவரு கார்த்திக் சுப்ராஜ் நல்லா பண்ணிருக்காரு, ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஓவரால் செம சூப்பரா பண்ணிருக்கீங்க. உண்மையிலேயே வந்து அட்டகத்திக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய லான்ச்சஸ், பெரிய வெற்றி படமா இது நிச்சயமா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயமா சிவி குமார் சார் மேலும் மேலும் நிறைய படங்களை பண்ணோம். முக்கியமா பாருங்க, டெபு டைரக்டருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இப்பெல்லாம் வந்து இளமை இயக்குநர்கள் கிட்ட கதை கேட்கறதே வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அது ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப வந்து இவர் வந்து ஒரு புதிய தயாரிப்பாளர், ஏற்கனவே ஒரு இளம் இயக்குனருக்கு தான் வாய்ப்பு கொடுத்திருக்காரு. திரும்பவும் வந்து அது மாதிரியான ஒரு இயக்குநர்களை தேடி அவர் போறாரு. அப்படின்றப்ப வந்து ரொம்ப தைரியமா துணிச்சலான ஒரு தயாரிப்பாளரை தான் நான் அவர் பாக்குறேன்.
நிச்சயமா ரொம்ப கவனமாகவே சில முடிவுகளை எடுக்கிறாரு. அந்த முடிவுகள் வந்து அவருக்கு சாதகமாக தான் அமையணும் அப்படின்றது வந்து என்னுடைய நம்பிக்கை. நிச்சயமா சார் பெரிய அளவில் வருவீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். கொஞ்சம் ட்ரை பண்ணல, எனக்கு தெரியும். டயலாக்ஸ் எல்லாம் படிச்சப்ப கொஞ்சம் கொஞ்சமா தெரியும் தமிழ் பேசுறதுக்கு. என்ன சொல்றேன், பீட்சா ஃபர்ஸ்ட் கார்த்திக் தான் பீட்சா பற்றி என்கிட்ட சொன்னேன். ஸோ பீட்சான்னு கேட்கும்போது ரொம்ப இன்னோவேட்டிவா இருந்தது, அந்த பேர் கூட ரொம்ப இன்னோவேட்டிவா இருந்தது. அண்ட் ஐ திங்க் த மூவிஸ் கம் அவுட் வெல். அண்ட் த கிங் ஆஃப் த டே இஸ் சந்தோஷ் நாராயணன். ஸோ அவங்க ரொம்ப அருமையா மைண்ட் ப்ளாயிங் மியூசிக் கொடுத்துருக்கு இந்த படத்துக்காக. அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் ரொம்ப புது விஷயம், ஒரு புது வார்த்தை, ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருந்தாலும் இந்த கட்டிங்ஸ் இருந்தாலும் ரொம்ப நியூவா இருந்துச்சு. எனக்கு கூட when I was doing the movie எனக்கு இவ்வளவு புதுசா ஃபீல் பண்ணல. பட் when I saw the trailer ரொம்ப நியூவா இருந்துச்சு எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் வெரி ஒரு யூத்ஃபுல்லான டீமோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நம்ம கூட ரொம்ப லைக் நான் இப்போ யூத்தா இருக்கு, பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் யூத்ஃபுல்லா இருக்குன்னு ஐ ஃபெல் லைக் தட். So thank you so much Karthik, then DOP Gopi sir, then Vijay Sethupathi and all the other technicians who worked with me. So please pray for us. நம்ம பீட்சா சீக்கிரமா தியேட்டருக்கு வருவாங்க. ஸோ நீங்க கண்டிப்பா போய் தியேட்டர்ல போய் பாருங்க. அண்ட் ஈவன் தோ மியூசிக் கூட நீங்க டவுன்லோட் பண்ணாம சிடியை வாங்கி just try to hear the songs, listen to songs. Thank you so much மீடியா எல்லாருக்கும், my friends எல்லாருக்கும் இங்க வந்து ரொம்ப சந்தோஷம். Thank you so much, have a nice day. இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற இயக்குநர்கள், நடிகர்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பார்வையாளர்கள், வாழ்த்து வந்திருக்கிற அனைவருக்கும் என் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அட்டகத்தி திரைப்படத்தின் மூலமா திருக்குமார் சி குமார் சார் வந்து அவர் எடுத்த படம் அது ரஞ்சித்தன் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த படத்துல இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அவர்கள். ஆனா ஒரு 50 நாள் கழிச்சு தான் கேக் விட்டார் அப்படின்னு நினைச்சேன். 25 நாள்ல பீஸா வெட்டிங்க கொண்டாரு அட்டகத்தி வந்து 50 நாள் கழிச்சு நாங்கள் ஆசையதான் இருந்தோம். 25 நாள்ல ஒரு வித்தியாசமா செய்யறாரு, அதுக்கு நன்றி. அதே நேரத்தில் வந்து இந்த ரஞ்சித்தன் எப்பவுமே சந்தோஷ் சார் சொல்லியிருக்காரு, பாலா ஒரு வித்தியாசமான வாய்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு என்ன பேசினான்னு எனக்கு தெரியாது. இந்த படம் பாட்டு பாடுறப்போ நீங்க ப்ளூஸ் ஜாஸ் எதாவது சொல்லியிருந்தேன், கொஞ்சம் புரியல. நான் பதற்றமா இருக்கேன். ஏன்னா பாலாஜி என்ன பயம் காட்டுறாரு, பயங்கரமா பாலாஜி தான் எனக்கு ஷேக் ஆகுது. எதோ சொன்னாங்க பயந்து, சரி அண்ணன் இதை பேசியிருப்பார், நமக்கு ஏதாவது வார்த்தைக்கு நல்லா ஈஸியா இருக்குன்னு போய் பார்த்தா ஆரம்பத்துல வந்து கம்போஸ் பண்ணி அண்ணன் ரெடி பண்ணி வச்சாரு. நீங்க வார்த்தை பாடுங்க 2 வார்த்தை பாடுங்க. அவருக்கு திருப்தி ஆயிடுச்சு. சரி நீ கூப்பிட்டு ரெக்கார்டிங் கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன கூப்பிடுறாரு. லிரிக்ஸ் முத்தமிழ் சார் வந்து சூப்பரான லிரிக்ஸ். பாலாஜி